Hey guys, welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இருக்கு. How to create a website. வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது? உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லைனா கூட பரவாயில்ல, Canva ஆப்பை யூஸ் பண்ணி அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்ட்டு. Canva ஆப்பை ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யாருக்கிட்டவே என்கிட்ட இருக்கு டெஸ்க்டாப்பில், நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, யோர் டிசைன், டெம்ப்ளேட்ஸ் அண்ட் Canva. இப்போ Canva ஏல தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ChatGPT தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் எதுவும் ப்ராம்ப்ட் எதுவும் கொடுக்கல. ChatGPT நம்ம கேட்டு அதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ChatGPT யார்கிட்ட கேட்டுட்டேன். இப்படி வந்து எப்படின்னா ஒரு Canva கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறேன், அதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். நீங்களும் அப்படி கொடுத்துக்குங்க. பார்த்தீங்களா, இப்போ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ Canva ஆப்குள்ளே நீங்கள் போயிடுங்க. இப்போ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். வெரி சிம்பிள். எந்த ஒரு கோடிங்கும் நமக்கு தேவையில்லை. கோடிங் நாலேஜ் இருக்கணும், ஜாவா ஸ்கிரிப்டு, HTML, CSS எதுவும் நமக்கு தேவையில்லை. ஈஸியாக வித்தின் மினிட்ஸில் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டிங்களா. இப்போ வந்து அது டைட்டில் ஆஃப் வெப்சைட்டு, ஆட் ஐகான்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துட்டோம். இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கோடிங் வந்து டைப் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். 130 லைன்ஸ், நிறைய லைன்ஸ் அதை வந்து டைப் பண்ணுது. பார்த்தீங்களா, இப்போ இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அதை நான் பப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை நான் காட்டுறேன் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம குரோம்குள்ளே போகிறோம். இப்போ போயிட்டு நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணிட்டேன். நான் வெப்சைட் லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா, ஒரு சிம்பிள் எலகண்ட்டான ஒரு வெப்சைட் நமக்கு வந்து Canva நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. டாபிக் வந்து கிரேட் லோ டைட்டில். ஒரு மார்க்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் கால்குலேட்டர். உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என் பேர் சின்ன ராசு, நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எக்ஸாமினேஷன் நேம் கேட்கும். நீங்கள் வந்து எந்த எக்ஸாமினேஷன் நேம்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். இந்த Canva AI மூலமாக நிறைய வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஈஸியாக ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கடைசியாக எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும், .canva சைட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் தமிழ் என்ட்ரு பண்ணிக்கிறேன், இங்கிலீஷு, மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்குல்ல 10th, அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெப்சைட் சப்போஸ் வந்து நான் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கடைசி Canvaன்றது வேணாம், என்னுடைய டொமைனே எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் Canva ப்ரோ வெர்ஷனை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த Canvaன்ற அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த டொமைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து Canva ஆப்பில் வந்து நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். ஏன்னா என்னுடைய ஒரிஜினல் 10th மார்க் தான். கால்குலேட் ரிசல்ட்ஸ் கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு இந்த வியூவில் கொடுத்துருக்கு அழகா. பேர், ஸ்டூடெண்ட், எக்ஸாமினேஷன், டோட்டல் மார்க்ஸு, நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு, பர்சன்டேஜு, கிரேட், ஒரு டேக்லைன் மாதிரி கீழே பர்ஃபார்மன்ஸ் சஜஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. சூப்பர். பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக வித்தின் மினிட்ஸில் AI யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸி தான். இப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராம்ப்டை மட்டும் ChatGPT வந்து வாங்கி இதில் கொடுத்தீங்கன்னா போதும். ஈஸியாக நம்ம வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம்.